வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை பெறும் விவகாரம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? முதலமைச்சர் ரங்கசாமியை பாட்டு பாடி கிண்டல் அடித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன். மது போதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய மனநல மருத்துவர். நடிகை யாசிகா ஆனந்தின் பேனர் கிழிப்பு. மாதர் சங்கம் போராட்டத்தினால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட திலாஸ்பேட்டை பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் திடீரென்று நேற்று இரவு தீப்பிடித்து எரிய தொடங்கியது. சற்றும் எதிர்பாராத விதமாக பலத்த சத்தத்துடன் வெடித்து தொடர்ந்து தீப்பொறி பட்டாசு வெடிப்பது போல சிதறியது. இதனை அடுத்து உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் டிரான்ஸ்பார்மர் வெடித்ததில் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் டிரான்ஸ்பார்மரை சரி செய்து மீண்டும் மின் இணைப்பை வழங்கினர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பழைய வீட்டின் அருகே டிரான்ஸ்பார்மர் வெடித்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை பெறும் விவகாரம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? முதலமைச்சர் ரங்கசாமியை பாட்டு பாடி கிண்டல் அடித்த அதிமுக மாநில செயலாளர். புதுச்சேரி அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்க கூட்டம் புதுச்சேரி உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். செயற்குழு கூட்டத்தில் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், 30 ஆண்டு காலம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுதும், அவர்களுடன் 12 ஆண்டு காலம் திமுக உறவில் இருந்தபொழுதும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து ஏன் பெற முடியவில்லை என்று கேள்வி எழுப்பினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லை என்று சொல்லக்கூடிய மத்திய அரசுடன் தான் ரங்கசாமி உறவில் இருக்கிறார் என்று குறிப்பிட்ட அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து நிச்சயம் கிடைக்கும் என்றார். மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகளை அழைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஆண்டை விட ஒரு சீட் அதிகம் பெற்றுள்ளார். இதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் கடந்த ஆண்டை விட இடஒதுக்கீடு அதிகமாக பெற்றுக் கொடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற திமுகவினருக்கும் நன்றி நன்றி என்று போஸ்டர் ஒட்டி ரெடியாகி இருக்கிறார்கள். இதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் கடந்த ஆண்டை விட இடஒதுக்கீடு அதிகமாக பெற்றுக் கொடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற திமுகவினருக்கும் நன்றி நன்றி என்று போஸ்டர் ஒட்ட ரெடியாக இருக்கிறார்கள் என்று விமர்சித்த அன்பழகன், வினோத காலம், விபரீத புத்தி என்று குறிப்பிட்டார். முதுநிலை மருத்துவ படிப்பில் 50% இடத்தை பெறும் புதுச்சேரி அரசு MBBS படிப்பில் 50% இடஒதுக்கீடு பெறாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இந்த மக்களை ரங்கசாமி ஏமாற்றி வருவதாக கூறி, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலை பாடி கிண்டல் அடித்தார். வருங்கால முதலமைச்சர் என்று எதிர்க்கட்சி தலைவருக்கு போஸ்டர் ஒட்டப்படுகிறது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், நாளை நானே கூட முதல்வராக ஆகலாம் என்று தெரிவித்த அவர், அரசியலில் எதிர்பாராதது அனைத்தும் நடக்கும் என்றார். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரே இயக்கம் அனைத்து மக்களை பிளவுபடுத்தி ஆனால் அந்த அட்டவணை எடுத்து சேர்ந்த பிள்ளைகள் எவ்வளவு மக்கள் திட்டம் திட்டத்தை சொல்லுவாங்க. இதே இன்னொரு சொன்னா எப்படி நம்ம வெகுண்டு எழுதுவோம்? களவாணி மாதிரி எல்லாரும் இந்த திமுக காங்கிரஸ் இந்த ஆளுங்க எல்லாம் ஒரு கூட்டு களவாணி மாதிரி இருந்ததுங்க. மக்களை இன ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்து அதன் மூலமா அரசியல் ஆதாயம் தேடி கொண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய எண்ணங்கள் நீண்ட நாளுக்கு எடுபடாது. நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்வாங்க. மது போதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய மனநல மருத்துவர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியை சேர்ந்தவர் கோகுல், வயது 28. மனநல மருத்துவரான இவர் நேற்று இரவு இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வழியாக காரில் வேகமாக சென்றார். மது போதையில் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது.
இதனால் வாகனத்தை தாறுமாறாக ஓட்டியதில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள சாலை தடுப்புகள் மீது மோதி கார் விபத்துக்கு உள்ளானது. அந்த நேரம் அந்த வழியாக யாரும் பயணிக்காத காரணத்தினால் பெரும் அளவிலான உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. கார் விபத்துக்கு உள்ளானதை பார்த்த அந்த பகுதியினர் விரைந்து ஓடி வந்து காருக்குள் இருந்த கோகுலை மீட்டனர். காருக்குள் ஏர்பேக் இருந்ததனால் அவர் காயமின்றி தப்பினார். உடனடியாக போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்து அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். போக்குவரத்து போலீசாருடன் பொதுமக்களும் உடனடியாக அந்த பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்தனர். பாத்தீங்களா நடிகை யாசிகா ஆனந்தின் பேனர் கிழிப்பு, மாதர் சங்கம் போராட்டத்தினால் பரபரப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து மாதர் சங்கங்கள் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை எதிரில் நடைபெற்றது. போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து பேசினர். அப்பொழுது இந்திரா காந்தி சிக்னலில் ரெஸ்டோ பார் திறப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த நடிகை யாசிகாவின் பேனரை திடீரென்று கிழித்ததனால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட அநீதியை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஆபாசமான நடிகையின் படத்தை வைத்து மதுபான கடை திறப்பிற்கான விளம்பரம் வைக்கப்பட்டதற்கு அவருக்கு கண்டனம் தெரிவித்து இந்த திடீர் பேனர் கிழிப்பில் ஈடுபட்டனர். இதனால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டதனால் போலீசார் அனைவரையும் அங்கிருந்து கலைய செய்தனர். பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த மாணவர்கள். படியில் நின்ற கல்லூரி மாணவர் தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயம். புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் அரசு பேருந்துகளை விட அதிக அளவில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த தனியார் பேருந்துகளால் அவ்வப்பொழுது பெருமளவில் விபத்து ஏற்பட்டு வருகிறது. நேரத்திற்காகவும் வருமானத்தை ஈட்டுவதற்காகவும் இவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பேருந்துகளை இயக்கி வருகின்றனர் என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டு. இந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரியில் இருந்து மதகடிப்பட்டு நோக்கி ஜெயசுதா என்ற தனியார் பேருந்து சென்றது. பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பேருந்தின் கொள்ளளவை தாண்டி அதிக அளவில் பயணிகளை ஏற்றி சென்றனர். அப்பொழுது 2 படிக்கட்டுகளிலும் மாணவர்கள் தொங்கியபடி சென்றதனால் பின்புறத்தில் உள்ள படிக்கட்டில் 3க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். விளினூர் தாண்டி அரியூர் தனியார் மருத்துவமனை அருகில் செல்லும் பொழுது படிக்கட்டில் இருந்த தனியார் கல்லூரி மாணவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் படுகாயம் அடைந்த அவர் கையில் பலத்த காயம் ஏற்பட்டு நல்ல நேரமாக உயிர் தப்பினார். அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தினால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் பேருந்துகள் அதிக அளவில் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடாது என்று போக்குவரத்து துறை பல்வேறு எச்சரிக்கை விடுத்திருந்தும் புதுச்சேரி மதகடிப்பட்டு 4 வழி சாலையில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்வதை காவல்துறை கவனிக்காமல் இருந்ததுதான் பொதுமக்களின் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதுபோன்று அதிக அளவில் பயணிகள் மற்றும் மாணவர்களை எடுத்து செல்லும் பேருந்துகளை போக்குவரத்து துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும், 6வது சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பல கட்ட போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்தின் காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்த கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி
புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் எச்சரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவி ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர்கள் லலிதா, சத்யா மற்றும் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கோரிக்கைகளை கால தாமதம் செய்யாமல், சாக்கு போக்கு கூறாமல், ஜிந்தாபாத் 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 அங்கன்வாடி கால தாமதம் செய்யாமல். முத்தியால்பேட்டை பகுதியில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிகாரிகளுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள், கோரிக்கைகளை பொதுமக்களிடம் விசாரித்து அதனை அதிகாரிகளுடன் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார். அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியில் தொடர்ந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனையை குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்தனர். அதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டு அறிந்து உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபம் மீண்டும் புதுப்பித்திருப்பது அல்லது அங்கு அரசு அலுவலகங்கள் புதிதாக கட்டப்படுவது குறித்தும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் குறைகளை கேட்டு அறிந்து அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு ஓரிரு நாட்களில் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என்று பொதுமக்களிடம் உறுதி அளித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் தெய்வப்புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 20/8/2024 இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் தெய்வப்புலவர் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி. முத்து அவர்கள் மற்றும் தமிழ்ச்சங்க செயலாளர் கல்வி செம்மல், பாவலர் சீனு மோகன்தாஸ் அவர்கள், மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றி வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுச்சேரியில் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே வருது. இப்போ தமிழ் தாய் வழி கல்வியை நம்ம ஸ்கூல்லலாம் நிறையா வரணும்னு சொல்லிட்டு நீ சிபிஎஸ்சி சிலபஸ் கொண்டாண்டாங்கிற வருத்தத்தில் இதெல்லாம் நம்ம நேற்று கூட கல்வித்துறை டைரக்டர்கிட்ட கூட நம்ம பேசணும். அதனால் தமிழை முக்கிய பாடமாக எடுத்து பிள்ளைங்களுக்கு ஆரம்ப கல்வியிலேருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை நம்ம தமிழ் சங்கம் மூலிமா நீங்களும் வரவேற்கணுன்றத நான் கேட்டிங்கன்னா நாங்கள் வெளியில் அரசியல் தலைவர்களும் எம்எல்ஏக்களும் போராடின்னு வரோம். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி 20/8/2024 அன்று காலை 10 மணி அளவில் ஜவஹர் நகர் உழவர்கரை நகராட்சிக்கு எதிரில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார். கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலை வகித்து நோக்க உரை ஆற்றினார். மாநில பொதுச் செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார். பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி கட்சியின் புகழ் பாடல் பாடினார். மாநில செயலாளர்கள் பரந்தாமன், சிவகுமாரன், ரவிக்குமார், மோகனசுந்தரம், துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன், உதவி செயலாளர் ஆண்டாள், மீனவரணி தலைவர் சந்திரன், துணைத் தலைவர் காலப்பட்டு குமார், மகளிரணி தலைவி விமலா பெரியாண்டி, SC/ST பிரிவு தலைவர் ரகுநாத், கோமதி, மாஸ்கோ, கிஸ்டா, ராஜேஷ், கோகுல், அருண், ரகோத்தமன், மாஸ்டர் மணிகண்டன், சோஃபியா, பச்சையப்பன் உட்பட 500க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் திரளாக போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அதுக்கு என்ன நம்ம சொல்லிக்கிறது அப்போ வைக்கிற சாமியை நம்ம அன்னதானம் பண்ணலாம். இதில் வரக்கூடிய வருமானத்தை எடுக்கும்போது அவர் கொடுத்து அழுத்துவாங்க. இதில் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே கொண்டு போட்டு நினைச்சு பாருங்க. ஏன்னா இது எதுக்கிட்ட தான் உங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் தான் இதை புரிந்து செயல்படும். என்ன உடல்நிலை முதலாக
என்பதற்கான அந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படித்தான் துவங்கப்பட்டது. ஒவ்வொரு நகராட்சி முன்பு நடக்கிறது. அதாவது மழை பெய்வது. முத்திரையர்பாளையம் சந்திப்பில் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் தினமும் நியமிக்க வேண்டும் என்று இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம், முத்திரப்பாளையம் சந்திப்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் காலை மாலை என்ற இரு வேளைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. போக்குவரத்து காவல்துறையினரும் அந்த பகுதியில் பணியில் இல்லை. இதனையடுத்து ராஜீவ்காந்தி பிறந்த நாளை பற்றி காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அப்பொழுது 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை பார்த்த இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜாகுமார் திடீரென்று சாலையில் இறங்கி போக்குவரத்தை சரி செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜாகுமார், தினமும் இந்த பகுதியில் காலை மாலை என்ற இரு வேளைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இங்கு நிரந்தரமாக போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பணி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக கூறினார். ராஜாகுமார், நான் இந்திரா தொகுதி பொறுப்பாளர் இருக்கிறேன். பிரதிநிதி இந்திரா இந்திய காங்கிரஸ் கம்பெனியில் இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராஜீவ்காந்தியோட பிறந்தநாள் 80வது பிறந்தநாள் கொண்டாடுறப்ப முத்திரப்பாளையத்தில் என்னோட கட்சி ஆஃபீஸில் நாங்கள் வந்து காலையில் அவரோட முன்னூறு படத்துக்கு மாலை வச்சு இனிப்புகள் வழங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா முத்திரப்பாளையம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டமாக இருந்தது. 4 பக்கம் ரூட்லேயும் ஒரே கூட்டம். போலீஸ் அங்கே இல்லை. காவல்துறை ஒரு அன்போட வேண்டுகோள் என்ன கேட்டுருக்கீங்கன்னா, தயவு செய்து அந்த இடத்துல வந்து காலையில் 1 மணி நேரத்துக்கு சிசி ஒரு காவல் அதிகாரிகள் போகிறாங்க. அது மாதிரி ஈவினிங் டைம்லையும் காவல் அதிகாரிகள். புதுச்சேரி மகளிர் காங்கிரசின் சார்பாக பெண்களுக்கான நீதி என்ற தலைப்பிலும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சமூகத்தில் சேவை செய்யும் சமூக பேராளிகளுக்கும் புதுச்சேரி மகளிர் காங்கிரசின் சார்பாக சேவை செய்யும் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கட்சித் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு சாதனை பெண்மணிகளுக்கு விருதுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை தெற்கு மாவட்ட தலைவி ருக்மணி தலைமையிலும், புதுச்சேரி காங்கிரசின் தலைவி மதிப்பிற்குரிய பஞ்சகாந்தி அவர்களின் முன்னிலையிலும், மேலும் துணைத் தலைவிகள் ஜெயலட்சுமி, அஞ்சலாட்சி, விஜயகுமாரி, பொன்னி, நிஷா மேற்பார்வையிலும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரசார், காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மருத்துவத்துறை, சமூக நலத்துறை, கல்வித்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் சமூக சேவை எல்லாம் 2000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு கொடுக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தில் 3000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசத்தில் 2000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பெண்கள் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெண்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லணும் போல இருக்கு. நீங்க கோச்சிக்காம என்ன மட்டும் ஏத்துங்க. அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன். எந்த பலனுக்கும் எதிர்பார்க்காம பணியாற்றக்கூடியவர் அவங்க செய்யக்கூடிய சேவைகளை வந்து பாராட்டி நாம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட மரியாதை தலைவரை அழைத்து இதுபோல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையை இணங்க நேற்றைக்கிடம் 5 அன்பு சகோதரி சுகுணா அவர்கள் மிக சிறப்பான வணிக நிறுவனங்களில் பெயர் பலகையை தமிழாக்கம் செய்ய வலியுறுத்தி தனித்தமிழ் இயக்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஏறத்தாழ நகரப்பகுதி, கிராம பகுதி என்று ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள், கடைகள் அமைந்துள்ளது. இதில் சிலவற்றில் தமிழில் பெயர் பலகை இல்லாமல் உள்ளது. இதனை கண்டித்து பலமுறை தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் சார்பாக மனு வழங்கியும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது. இதனை கண்டித்து தனித்தமிழ் இயக்கம் சார்பாக பல்வேறு அமைப்புகள் ஒன்று திரண்டு வழுதாவூர் சாலை பகுதியில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகத்தில் வாயில் முன்பு சமூக அமைப்பினர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்களும் எழுப்பினர். தமிழை செய்வதற்காக நடக்கும் ஆர்ப்பாட்டத்திலே
பங்கெடுத்துக் கொண்டுள்ள இந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி பிறந்த தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், விஜயவேணி, கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழுதாவூர் சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்ம ரங்கசாமி என்ன பண்ணுவாரு, கமிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து சட்டத்திருத்தத்தை கொண்டாடுறாங்க. அதுல 2 சர்வேயர், கமிஷன் ஆஃப் சர்வேயர்னு ஒரு போஸ்ட் இருக்கு. மத, மொழிகள் முதலான வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய மக்கள் அனைவரும் ஒருவரே என்ற ஒருமித்த உணர்வுக்கு உழைப்பதற்கான எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழாவை திருநாளாக கொண்டாடிய புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி. எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தோல் திருமாவளவன் பிறந்த நாளினை முன்னிட்டு 18 மணி நேரம் வாகனத்தில் தொடர் அன்னதானம் செய்த விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி. புதுச்சேரி எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் திருமாவளவன் பிறந்த நாள் விழா புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். இதில் விடுதலை சிறுத்தை கட்சி கடற்கரை வியாபாரிகள் நல சங்க தலைவர் அருண் தனது இருசக்கர வாகனத்தில் திருமாவளவன் பதாகை அமைத்து இன்று திருநாள் நகர பகுதி முழுவதும் காலை 9 மணிக்கு துவங்கி இரவு 12 மணி வரை துப்புரவு பணியாளர்கள், வீடில்லா சாலையோர வாசிகள், ஆதரவற்றோருக்கு புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் செய்தார். இந்த நிகழ்ச்சியினை விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், அமைப்பாளர் அமுதவன், கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்து நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை பெறும் விவகாரம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? முதலமைச்சர் ரங்கசாமியை பாட்டு பாடி கிண்டல் அடித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன். மது போதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய மனநல மருத்துவர். நடிகை யாசிகா ஆனந்தின் பேனர் கிழிப்பு. மாதர் சங்கம் போராட்டத்தினால் பரபரப்பு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.